மகதலேன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த ஆண்டவர் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மரித்து போன தெய்வமாக அல்ல, உயிரோடு எழுந்து நிற்கும் தெய்வமாக. அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்றோம். உயிர்த்திட்டாரு ஆண்டவர். பெரிய செய்தி, மகிழ்வின் செய்தி. இப்போ இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இயேசு ஆண்டவர் மீது பிரியமாக இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன, அதை அவர்கள் நம்பிக்கொள்ளும் அளவுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் நிகழல்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுப்பப்பட்ட உடனே தன்னுடைய சீடர்கள் முன்னாடி வந்து நின்று, இதா நான் உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு காமிச்சிருந்தாராக இருந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சுது? இயேசு ஆண்டவர் கல்லறையில் இருந்து வெளியே வந்துட்டார். அதை முதல்ல பார்த்தது யாரு? நல்லா பாருங்க. இயேசு அன்பு கூர்ந்த யோவான் கூட பார்க்கல, பேதுரு கூட பார்க்கல. அந்த பாக்கியம் யாரு கிடைச்சது? 7 பேய்களை விரட்டின மகதலேன் மரியாள். மகதலேன் மரியாளுக்குள்ள 7 பேய்கள் குடியிருந்தது அப்படின்னு சொல்லி மாற்கு நற்செய்தி சொல்லுது. இந்த மாற்கு நற்செய்தியாளர் சொல்லுகிற பொழுது ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு, 7 பேய்கள். 7 என்பது முழுமை. வேதத்தின் படி 7 என்பது முழுமை. அதாவது பிசாசினால் முழுவதுமாக மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள் தான் இந்த மகதலேன் மரியாள். ஆனால் இயேசு ஆண்டவர் அவளை சுகப்படுத்தி பலப்படுத்தி தனக்கான ஒரு பணியாளியாக அவர் மாற்றி, ஒரு ஆன்மீகவாதியாக அவளை மாற்றி, இயேசு ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக திருப்பி போட்டு, இப்போ தான் இறந்து உயிர் தெழுந்ததன் பிறகு தன்னை முழுவதுமாக அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இயேசு ஆண்டவரை பாருங்க. எங்கெல்லாம் ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் வதைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் நன்மையின் காரியங்களை முதல்ல செய்வார். சமாரிய பெண், அவளுக்கு ஆண்டவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி காண்பித்தார். சக்கேயு, அவனுடைய வீட்டில் தான் போய் ஆண்டவர் சந்தோஷமாக உணவருந்தினார். இப்போ மரித்து உயிர் தெழுந்ததன் பிறகு தன்னை முழுவதுமாக முதல்ல தன்னுடைய சீடர்களுக்கு அல்ல, மகதலேன் மரியாளுக்கு தான் காண்பிக்கிறார். இந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரது அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதுவுமே தடை கிடையாது. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை தடையே கிடையாது. இப்போ வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தடையே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. திரும்பி பார்க்காதீங்க, அது முடிஞ்சிருச்சுது. முடிந்து போன காரியம், அதை திரும்பவும் உங்களது நிகழ்கால வாழ்க்கைக்குள் கொண்டு வராதீர்கள். இது உயிர்ப்பின் நாள், புதிய நாள், இதுவே சிறந்த நாள், இன்றை மீட்பின் நாள். ஆண்டவர் அழைக்கின்றார் உங்களை ஆசி பெற்று வாழும்படி. மகதலேன் மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த ஆண்டவர் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். மரித்து போன தெய்வமாக அல்ல, உயிரோடு எழுந்து நிற்கும் தெய்வமாக. நான் உயிர்த்து விட்டேன், உயிரோடு இருக்கின்றேன், மாட்சிமையில் இருக்கின்றேன், மகிமையோடு இருக்கின்றேன். இதோ என்னுடைய உயிரை, என்னுடைய மகிமையை, என்னுடைய மாட்சிமை உங்களுக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆசிரியின் தெய்வம், உயிருள்ள தெய்வம் உங்களை அழைக்கின்றார். உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ கேட்கும்படி கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த உயிர்ப்பின் நாளில், அதுவும் இன்றைய நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இது நாள் வரை உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கேளுங்கள், கேளுங்கள், தெய்வத்திடம் கேளுங்கள், கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக ஆசிரை நிறைவாக கொடுப்பார். வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அன்பின் பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன தேவைகளோடு இருக்கின்றீங்க? அத்தனை தேவைகளை ஒப்புக்கொடுங்க. நீங்கள் திருப்பலியில் 8 வேண்டுதல்கள் கேட்டு ஜெபிக்க போகிறீங்க. அவற்றையும் தாண்டி உங்களுக்கு மிக மிக
தேவையாக இருக்கக்கூடிய காரியங்கள், உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை என்னென்ன வியாதிகள் இருக்கின்றனவோ அவற்றிலெல்லாம் இருந்து விடுதலை வேணுமா, இயேசு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நன்மையும் சிறப்பையும் காணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறீங்களே, அந்த நன்மையும் சிறப்பையும் நான் காணணும் அப்படின்னா நான் உடல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். என்னுடைய மனதின் பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு காணாமல் போகணும். என்னுடைய வாழ்க்கை சிறப்பை காண வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக இன்று மாத்திரம் அல்ல, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் 365 நாட்களும் உங்களது வாழ்க்கை மகிழ்வே, சிறப்பே, மகிமையே, சிகரங்களை. ஆமென்.